அத்தியாயம் 5. திடீரென தூரத்தில் தீ பரவுவதை பார்த்த வியூபா தனது அம்புகளை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடிக்கின்றான். அவன் கால்கள் தரையில் படுகிறதா என்று தெரியாத அளவுக்கு வேகமாக ஓடுகிறான். அங்கிருந்த நன்கு நீண்டு வளர்ந்த மரத்தின் மீது கனப்பொழுதில் ஏறிய வியூபா தன்னை தாங்கும் ஒரு கிளையில் நிலைநிறுத்தி கொண்டான். இப்போது அவனுக்கு தீ எங்கு பரவுகிறது, எப்படி பரவுகிறது என்று நன்றாக தெரிந்தது. அவன் கண்களுக்கு தீ சற்று வேகமாக பரவுகிறது என்று கணித்தான். எந்த திசையை நோக்கி நெருப்பு வருகிறது மூதா? சூரிய திசையை நோக்கி வருகிறது மூதா என்றார் வியூபா. என்ன வேகம்? காற்றை விட குறைவுதான் மூதா. சரி, சூரிய திசை என்றால் ஆபத்தில்லை, கீழே இறங்கி வா என்றார் மூதா. இன்னும் அங்கேயே நின்று கொண்டு நெருப்பை கணித்து கொண்டிருந்தான் வியூபா. நெருப்பு ஆட்கொண்ட வனப்பகுதியில் வியூபா எதையோ பார்க்கிறான். அவன் கண்கள் சிவக்கிறது. திடீரென மரத்திலிருந்து இறங்கி ஓடத் தொடங்கினான். என்ன என்ன என்று கேட்டவாறு மூதாவும் பின்தொடர்ந்தார். இங்கேயே இருங்கள், வருகிறேன் என்று ஓட்டத்தை நிறுத்தாமல் கால்கள் தரையில் படாதவாறு மீண்டும் ஓடத் தொடங்கினான் வியூபா. சற்று தூரம் பின்தொடர்ந்தார். மூதாவால் வியூபாவின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. சிறிது தூரத்திலேயே நின்றார். கைகளில் வேல் போன்ற ஆயுதத்தினால் மரக்கொடிகளை விலக்கி தனக்கென ஒரு பாதையை அமைத்து ஓடிக்கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் இவன் மரக்கிளையில் இருந்து பார்த்த இடம் வந்தது. கால்கள் பறக்க ஓடிக்கொண்டிருந்த வியூபா தனது வலது பக்கம் திரும்பினான். இவனுக்கு இணையாக ஒரு கருஞ்சிறுத்தை எதையோ துரத்தி கொண்டிருந்தது. அது ஒரு குரங்கு, கருங்குரங்கு, வியூபா வளர்க்கும் குரங்கு. அதன் பெயர் மாக்கா. கருஞ்சிறுத்தை துரத்துவது அந்த மாக்காவை தான். வியூபா சிறு வயதிலிருந்து அந்த மாக்காவை வளர்த்து வருகிறான். அவன் என்ன சொன்னாலும் அந்த மாக்கா கேட்கும். அவன் பேசும் பாஷை அதற்கு புரியும். அது பேசும் பாஷை வியூபாவிற்கு புரியும். மூவரும் மூச்சை இழுத்து பிடித்தவாறே ஓடிக்கொண்டிருந்தனர். நடுவில் மாக்காவும் வலதுபுறமும் இடதுபுறமும் கருஞ்சிறுத்தையும் வியூபாவும் ஓடிக்கொண்டிருந்தனர். ஒரு முக்கோண வடிவில் மூவரும் காற்றை பிளந்து கொண்டு காட்டினுள் ஓடிக்கொண்டிருந்தனர். இப்போது வியூபா உதட்டை குவித்து ஒலி எழுப்பினான். அந்த சமிக்கை கேட்ட மாக்கா ஓடும் திசை திரும்பி இவனை நோக்கி ஓடியது. வியூபாவிற்கும் மாக்காவிற்கும் உள்ள இடைவெளி குறைந்து கொண்டே இருந்தது. வியூபா தனது ஓட்டத்தின் வேகத்தை கூட்டிக் கொண்டே கருஞ்சிறுத்தையை நோக்கினான். கண்களில் அனல் பறக்க வந்து கொண்டிருந்தது கருஞ்சிறுத்தை. ஒரு தடத்திற்கும் அடுத்த தடத்திற்கும் நீண்ட இடைவெளி இருந்தது. சற்று தாமதித்தாலும் வேகத்தை குறைத்தாலும் கருஞ்சிறுத்தை மாக்காவை பிடித்துவிடும். அது வரும் வேகத்தை பார்த்தால் அது பாய்ந்து மாக்காவை பிடித்தால் மாக்காவின் தலை துண்டாகிவிடும். அப்படி ஒரு வேகத்தில் சிறுத்தை வந்து கொண்டிருந்தது. இரட்டைப்பாறை நோக்கி ஓடு என்று கத்தியவாறே சமிக்கையை அனுப்பி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான் வியூபா. மாக்காவும் இரட்டைப்பாறையை நோக்கி ஓடியது. இரட்டைப்பாறை அருகில் வந்ததும் வியூபா ஒரு காலில் ஒரு சிறு பாறை மீது வைத்து பாய்ந்தான். இவனை பார்த்ததும் மாக்காவும் பாய்ந்தது. ஒரு கையில் மாக்காவை பிடித்த வியூபா இரட்டைப்பாறை இடுக்குகளில் லாவகமாக உள்ளே நுழைந்து விழுந்தான். துரத்தி வந்த கருஞ்சிறுத்தை பாறை மேல் மோதி நின்றது. கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் உள்ளே நுழையும் கருஞ்சிறுத்தையை நுழைய முடியாதவாறு தடுத்து நிறுத்தினான் வியூபா. சிறிது நேரம் போராடிய சிறுத்தை தோல்வியுடன் அங்கிருந்து கிளம்பியது. இரட்டைப்பாறை வாயில் இடுக்குகளில் முன் சிறுத்தை துரத்திய வியூபா வேல்கம்பை ஊன்றி எழுந்து நின்றான். கடலில் உள்ளிருந்து உதித்த சூரியன் இரட்டைப்பாறையின் இடுக்குகள் வழியாக வியூபாவின் முகத்தில் மின்னி பிரகாசித்தது. மறைவில் நின்று கொண்டிருந்த மாக்கா வியூபாவின் தோள்களில் ஏறி அமர்ந்தது. 2 முறை குரங்கை தட்டி கொடுத்துவிட்டு இருவரும் அங்கிருந்து தங்கள் குடியை நோக்கி ஓட ஆரம்பித்தனர். வகுளத்தீவு ஒரு காலகட்டத்தில் குமரிகண்டத்தில் இருந்து கடல் பேரழிவுகளில் இருந்து தப்பி பிழைத்த தீவுகளில் ஒன்று. சுமார் 100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள சிறிய தீவு அது. இந்திய அரசாங்கம் தடை செய்யப்பட்ட தீவுகளில் இதுவும் ஒன்று. அங்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. உலகத்தில் உள்ள யாரும் எந்த நாட்டவரும் இங்கு வர அனுமதி கிடையாது. அந்த தீவை சுற்றி 5 கிலோமீட்டர் வரை யாரும் பயணிக்கவும் தடை இருக்கிறது. இந்திய அரசாங்கம் அப்படி செய்ய காரணங்களும் இருந்தன. இன்றும் அங்கு வாழும் மனிதர்கள் ஆதி மனிதன் போலவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தீவுக்கு இதுவரை சென்றவர்கள் யாரும் திரும்பியது கிடையாது. அரசாங்கம் மூலமாக பல முறை தொடர்பு கொண்டும் தீவின் உள்ளே கூட அவர்கள் அனுமதித்தது கிடையாது. அம்புகளால் அவர்களை தாக்க தொடங்குவார்கள். அதை வழக்கமாகவும் வைத்தார்கள். எந்த பொருட்கள் கொடுத்தாலும் அதை கடற்கரையிலேயே புதைத்து விடுவார்கள். அதுபோல் யார் உள்ளே நுழைந்தாலும் அவர்களையும் கொன்று அந்த கரையிலேயே புதைத்து விடுவார்கள். இதுதான் அவர்களது வழக்கம். எனவே அங்கு செல்வதை இந்திய அரசாங்கம் நிறுத்தியது. இந்தியா மட்டுமல்ல, பல நாடுகள், பல தொண்டு நிறுவனங்கள் அங்கு செல்ல முயற்சித்த போது அவர்களையும் அவர்கள் உள்ளே விடாமல் கொன்று புதைத்தனர். ஒரே ஒரு முறை மட்டும் சுப்புலட்சுமி என்ற பெண்மணி மானுடவியல் படித்த ஆராய்ச்சியாளர் ஒரு சிறு குழுவுடன் அந்த தீவுக்கு சென்றார். இம்முறை சுப்புலட்சுமி கப்பலை தூரத்தில் நிறுத்திவிட்டு ஒரு சிறு படகு மூலம் கரைக்கு சென்றார். சுப்புலட்சுமிக்கு ஒரே ஆச்சரியம்.
அந்த தீவில் உள்ள ஆண்கள் பெண்கள் சுப்புலட்சுமிக்கு ஒன்றும் செய்யாமல் அருகே வந்து பழகினர். சுப்புலட்சுமி சிறிது நேரம் அவருடன் உரையாடி கொண்டிருந்தார். சுப்புலட்சுமி மானுடவியல் படித்ததால் ஆதி மனிதனின் பாஷைகள், அவர்கள் முக அமைப்புகள் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கணிப்பதில் வல்லவர். எனவே அவர்களுடன் உரையாடுவதில் சுப்புலட்சுமிக்கு எந்த சிரமமும் இல்லை. சிறிது நேரம் உரையாடிவிட்டு தான் கொண்டு வந்த பொருட்களை அங்கு இருந்தவர்களிடம் பரிசாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். இம்முறை எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன் இந்த முறை மட்டும் அந்த மனிதர்கள் வெளியே வந்தனர், ஏன் தாக்கவில்லை என்று ஆராய்ந்தனர். இவ்வளவு நாள் அங்கு சென்றவர்கள் அனைவரும் ஆண்கள். இம்முறை சென்றது ஒரு பெண். பெண்களை அவர்கள் ஒன்றும் செய்வதில்லை என்று முடிவு செய்தனர். அதன் பிறகு மறுபடியும் சுப்புலட்சுமி அங்கு அனுப்ப அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி செய்தது. ஏனோ சுப்புலட்சுமி பிடிவாதமாக மறுத்துவிட்டார். வேறு மானுடவியல் படித்த ஆராய்ச்சியாளரை, பெண் ஆராய்ச்சியாளரை அனுப்ப அரசாங்கம் முடிவு செய்தது. ஆனால் இம்முறை அந்த தீவில் இருந்து யாரும் வெளியே வரவில்லை. பல முயற்சிகள் தோல்வியடைந்த பிறகு, பல உயிர்களை பலி கொடுத்த பிறகு அந்த தீவை தடை செய்யப்பட்ட பகுதியாக இந்திய அரசு அறிவித்தது. சிறுத்தையிடமிருந்து தப்பித்த வியூபாவும் மாகாவும் தனது இருப்பிடத்திற்கு வந்தனர். அந்த குடிகள் அனைவரும் நெருப்பை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். கூட்டத்தின் மத்தியில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் மூதா. யாரும் அஞ்ச வேண்டாம், காற்று வலுவாக இல்லை, நெருப்பு நம்ம பக்கம் வராது, சூரியன் உச்சிக்கு வருவதற்குள் சாம்பலாகிவிடும். மூதாவின் வாக்கினை கேட்ட அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கூட்டத்தில் இன்று வியூபாவை பார்த்த மூதா, என்ன இவ்வளவு வேகமான ஓட்டம், வழக்கம் போல்தான் கருஞ்சிரத்தை நம்ம மாக்காவை துரத்தியது, இப்படியே வேட்டையாடி வேட்டையாடி நம் இனமே குறைந்து வருகிறது என்று கூறிவிட்டு மாக்காவை தனது தோளில் வைத்து கொண்டு நகர்ந்தார் மூதா. மூதா அந்த குடியின் மூத்தவர், வயது முதிர்ந்தவர். அவர்தான் அந்த குடியின் தலைவனும் கூட. அவருக்கு பிறகு யார் அந்த குடியில் அதிக வயது உடையவரோ அவரே அடுத்த தலைவர். ஒத்த வயதுடைய 2-3 நபர்கள் இருந்தால் அவர்கள் சிறு வயதிலிருந்து யார் அதிகமாக வேட்டையாடி இருக்கிறார்களோ அவர்களை அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதுதான் அந்த சகட்டின் கொடியின் வழக்கம். மாக்காவை அழைத்து கொண்டு சென்ற மூதா தனது குடிலுக்குள் நுழைந்து சிறிது ஓய்வெடுத்தார். சூரியன் உச்சிக்கு வந்ததும் பலரும் நெருப்பு சாம்பலானதை மூதாவிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். தூரியனும் கரியனும் கூட்டத்தை விலக்கி கொண்டு மூதாவிடம் வந்து நின்றனர். என்னடா கையில் ஒன்னும் ஆப்பிளடையா, வெறும் கையோட வந்திருக்க மூதா? அதை தெரிவிக்கலாம் என்றுதான் வந்தேன் மூதா. என்னடி, என்ன ஆச்சு மூதா? போற வரைக்கும் மீன்கள் இல்லை, சற்று கடந்து சென்று பார்த்தோம், சிறு குஞ்சு கூட இல்லை, கடலில் அலையும் இல்லை, ஏதோ முரணாக இருக்கு துரியன். உடனே மூதா தன் குடியை விட்டு வெளியே வந்தார். தான் வைத்திருக்கும் 3 சோழிகளை எடுத்து தரையில் உருட்டி விடுகிறார். அது எல்லாம் கவிழ்ந்து விழுந்தது. சோழியை எடுத்துக்கொண்டே, சகுனம் சரியில்லை, புறப்பட ஆயத்தமாக சொல்லுங்கள் என்று கூட்டத்தை கலைத்தார் மூதா. மூதா தலைவராகும் போது அவருடன் 5 பேர் ஒத்த வயதில் தலைவருக்கான போட்டியில் இருந்தனர். அதில் மூதா வெற்றி கண்டு தலைவரானார். இருந்தாலும் அந்த 5 தோழர்கள் இல்லாமல் மூதா எதையும் செய்தது கிடையாது. தூரியை அனுப்பி அவர்கள் 5 பேரையும் அழைத்து வர சொன்னார் மூதா. மாக்காவிடம் சைகையால் வியூபாவையும் வர சொல்லு என்று கடலை நோக்கி நடந்தார். சிறிது நேரத்தில் மூதா கடற்கரையை அடைந்தார். கடல் மிக அமைதியாக இருந்தது. இப்படி கடல் அமைதியாக இருந்ததை மூதா 2 முறை பார்த்திருக்கிறார். 2 முறையும் கடல் அமைதிக்கு பின் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கும் மிகப்பெரிய அலைகள் வரும். அப்படி வரும் அலைகளால் அந்த தீவு மூழ்கும். இது நடக்கும் முன்னர் தான் கரையில் அருகில் உள்ள மீன்கள் இருக்காது. அலைகளில் சிக்காமல் இருப்பதற்காக மீன்கள் கடல் ஆழத்திற்கு சென்றுவிடும். இந்த குடிகளுக்கு மீன்கள் தரும் எச்சரிக்கை. இது போன்று நிகழும் போது அந்த குடிகள் அனைவரும் கீழே இருந்து மலை உச்சிக்கு சென்று விடுவார்கள். கடலின் மௌனத்தை கணித்து கொண்டிருந்தார் மூதா. மூதாவின் நண்பர்கள் மூதாவின் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அருகில் வந்து நின்றனர். மௌனம் கலைத்து மூதா பேச ஆரம்பித்தார். விரைவாக ஆயத்தமாக வேண்டும். கடல் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருக்கிறது மூதா. குடிகளை புறப்பட சொல்லியாயிற்று. தேவையான பொருட்கள் எடுத்தாயிற்று. நண்பர்கள் குழு, இல்லை போதாது, மலை பெரிதாக வரும். இம்முறை ஆழி அலை இதுவரை நாம் காணாத அளவில் இருக்கும். எனவே இன்னும் உயரத்திற்கு செல்ல வேண்டும் மூதா. அது சரி, நம் முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருக்கும் தெய்வத்தை என்ன செய்வது? எப்படி கடலுக்கு செல்வது? நண்பர்கள் குழு, அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் என் சிந்தனையும் மூதா. யாராவது ஒருவர் சென்றுதான் ஆக வேண்டும். விரைவாக முடிவெடுக்கும் மூதா. நமக்கு நாளிகை மிக குறைவு குழு. ஆம், அதற்குத்தான் வியூபாவை வர சொல்லி இருக்கிறேன். வியூபா நல்ல தேர்வுதான். ஆனால் அகவை சிறியது. அவனால் அவ்வளவு நாளிகை தண்ணீரில் மூச்சு பிடிக்க முடியுமா? குழு, என் கணிப்பு சரியாக இருந்தால் முடியும். அவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஒரு முறை 2 முறை சிந்தியுங்கள்.
குழு. அந்த தீவின் வடகிழக்கு பகுதியில் சற்று தொலைவில் கடல் ஆழத்தில் ஒரு சிறிய கோவில் இருக்கும். அங்குள்ள தெய்வங்கள் பௌர்ணமி தினத்தன்று ஆண்கள் மட்டும் சென்று வணங்கிவிட்டு வருவார்கள். இதுபோல் ஏதேனும் இடர்கள் ஏற்பட்டால் தெய்வங்களை மட்டும் எடுத்து சற்று ஆழத்தில் இன்னொரு கோவில் இருக்கும். அதன் உள்ளே கொண்டு வைத்து விடுவார்கள். முன்பு அந்த கோவில் வரை நிலப்பரப்பு இருந்ததாக சொல்வார்கள். பிறகு கடல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து கொண்டது. மூதாவின் தாத்தா தலைவராக இருந்தபோதுதான் கோவில்கள் கடலுக்கடியில் சென்றன. அதன் பிறகு ஒரு மாதம் மழை தொடர்ந்து பொழிந்ததாகவும் பெரிய ஆபத்து வரப்போகிறது என்றும் மூதாவின் தாத்தா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, தெய்வங்கள் எடுத்து இன்னும் ஆழத்தில் இருக்கும் இன்னொரு கோவில் வைக்கும் முறையும் முதலில் தாத்தா தான் செய்தார். இதுபோல் ஏதேனும் இடர்கள் வந்தால் கடல் அலை கொந்தளித்தால் உள்ளிருக்கும் தெய்வங்கள் அலையில் சிக்கி தொலைந்துவிடும் என்றும் அதை குறிப்பிட்ட ஆழத்தில் வைத்தால் ஒன்றும் ஆகாது என்றும் கூறுவார். அவர் காலத்திற்கு பிறகு ஒரு முறை மட்டும் அப்படி நிகழ்ந்தது. பிறகு இப்பொழுதுதான் அந்த சமிக்கை வந்துள்ளது. பேசிக்கொண்டிருக்கும் போதே வியூபா வந்தான். சொல்லுங்கள் மூதா. வியூபா, இன்று மகத்தான நாள், உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் நாள். நம் குடிகளை காக்க நம் தெய்வம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. நான் உன்னை நம்புகிறேன். நான் சொல்வதை செய்வாயா? மூதா, உங்கள் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், விரைந்து முடிக்கிறேன். வியூபா, இதற்கு முன் ஆடி கோபம் கொள்ளும்போது நான் கடலுக்கு சென்று வருவதை நீ பார்த்திருக்கிறாயா? மூதா, அதை சொல்லி சொல்லிதான் என் அம்மா சோறு ஊட்டுவாள். வியூபா, மகிழ்ச்சி. இதுவரை அதை பற்றி கேள்விப்பட்ட உனக்கு அதை பார்ப்பதற்கு, அதை செய்து முடிப்பதற்கு இயற்கை ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது. இங்கு உள்ளவர்கள் உன் அகவையை நினைத்து அச்சம் கொள்கிறார்கள். நீ என்ன சொல்கிறாய்? மூதா, உங்கள் அச்சத்தை என் மேல் உள்ள அக்கறையாக பார்க்கிறேன். அதற்கு நன்றி. நீங்கள் என்னுடைய ஆசான். நீங்கள் கற்றுத்தந்தது என்னை காப்பாற்றும். பயப்பட வேண்டாம். அந்த புயராற்றல் உதவியுடன் நீங்கள் சொன்னதை செய்து முடிப்பேன். வியூபா, மிக்க மகிழ்ச்சி. என் நண்பர்களே, வியூபாவை அனுப்பலாமா? மூதா, வியூபாவின் திடமான பேச்சு நம்பிக்கை அளிக்கிறது. அதுவும் இல்லாமல் நம்மிடம் நாடிகை குறைவு. குழு, சரி, வியூபாவிடம் என்ன சொல்ல வேண்டுமோ அதை கூறி நானே அனுப்புகிறேன். அவனை கோவில் சற்று அருகில் வரை நானே அழைத்து சென்று விடுகிறேன். மூதா, அனைவரும் அதற்கு ஆமோதித்தனர். மலை உச்சியில் ஏறுவதற்கு ஏதுவாக நண்பர்கள் ஒவ்வொருடமும் ஒரு வேலையை சொல்லி ஊருக்குள்ளே அனுப்பினார் மூதா. அனைவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடினார்கள். வியூபாவை அழைத்து கொண்டு அங்கிருந்த ஒரு பாறை மேல் அமர்ந்தார் மூதா. வியூபா, நன்றாக கேள். நம் மூதாதையர்களின் கோவில் அது. நம் நிலப்பரப்பு அதுவரையிலும் இருந்தது. தற்போது கடலின் வசம் உள்ளது. கடல் அலைகள் எதையும் தம் வசம் வைத்துக் கொள்ளாத சுவாபமுடையவை. நீ எதை தூக்கி போட்டாலும் அது அதே இடத்தில் அதே ஆழத்தில் இருக்காது. அலைகள் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். நம் தெய்வங்கள் தற்போது கற்களாக இருக்கின்றனர். மிகப்பெரிய ஆழி அலைகள் அதனை எங்கு கொண்டு செல்லும் என்று தெரியாது. அதனை பாதுகாக்கும் கடமை தற்பொழுது உனக்கு கிடைத்திருக்கிறது. அங்கு 2 ஆலயங்கள் இருக்கிறது. முதலில் இருக்கும் ஆலயத்தில் இருந்து ஒரு சில தூரத்தில் ஆழத்தில் இன்னொரு ஆலயம் இருக்கும். முதலில் உள்ள ஆலயத்தில் தான் நம் வழிபாடு நடக்கும். 2வது ஆலயத்திற்கு யாரும் செல்லக்கூடாது. இதுவரை நானும் எனது தாத்தாவும் மட்டும்தான் அந்த இடத்திற்கு சென்றுள்ளோம். இப்பொழுது உனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மேலும் ஒரு ரகசியம். அங்கு செல்பவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்ன மூதா, அப்படி என்ன ரகசியம்? வியூபா, அந்த 2வது கோவிலுக்கு செல்ல மிகப்பெரிய தைரியம் தேவை. அது மட்டும் இல்லாமல் அந்த 2வது கோயிலில் ஒரு சுரங்கம் உள்ளது. அந்த சுரங்கத்தில் சரியாக 10 அடி நுழைந்தால் அதனுள் ஒரு பெரிய பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் 3 அடி உயரத்திற்கு ஒரு புதையல் இருக்கும். அதில் நாம் இதய துடிப்பு போன்று சத்தம் வரும். அதை பார்த்துவிட்டு வர வேண்டும். அது என் தாத்தா நான் போகும்போது எனக்கு சொன்னது. நான் உனக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிந்து நம் 3 பேரை தவிர இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. மறுபடியும் யார் அங்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தெரிய வேண்டிய ரகசியம் இது. மூதா, ஏன் அதை வெளியே எடுக்கக்கூடாது? அப்படி என்னதான் இருக்கிறது அதில்? அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. எனது தாத்தா அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அது வெளியே வந்தால் பெரு ஆபத்து வரும் என்று மட்டும் சொன்னார். நீயும் இந்த ரகசியத்தை யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய். புறப்படு வியூபா. மூதாவின் கைகளை பற்றி வியூபா சத்தியம் செய்து கொடுத்தான். வியூபாவின் கைகளை பற்றி மூதா கடலை பார்த்தார். கடல் மிக அமைதியாக இருந்தது. அந்த அமைதி மூதாவை மேலும் கலவரமடையச் செய்தது.